Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழுத்த 2 தக்காளிகள் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. தக்காளியோட மேற்பகுதியில் இது போல் ப்ளஸ் வடிவத்தில் சின்னதாக ஒரு வெட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம இந்த தக்காளியையும் முந்திரி பருப்பையும் வேக விட போகிறோம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கொஞ்ச நேரத்திலே இந்த தண்ணி நல்லா கொதித்து தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற விட்டுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயில் 8 அல்லது 10 உரித்த பூண்டுகள் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டுகள் கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5 நிமிடம் வரைக்கும் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ தக்காளியை வேக வச்ச தண்ணி ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியிலேருந்து தோலெல்லாம் மட்டும் உரித்து எடுத்துடலாம். தோல் உரித்து வச்சுருக்கிற தக்காளியை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே வேக வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது போல் விழுதாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணியையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச இந்த விழுதை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் பூண்டையும் இது போல் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 வெண்ணெய் கட்டிகள் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணெய் நல்லா சூடாகி உருகட்டும். உருகினதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஓரளவு சுருங்கி இதனோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி பருப்பு விழுதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த சூட்லேயே நல்லா இந்த தக்காளி விழுதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்க விடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இது போல் கொதிச்சிட்ருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் உப்பும் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரை துண்டு துண்டாக உங்களுக்கு விருப்பப்பட்ட வடிவில் வெட்டிக்கோங்க. சதுரமாவோ அல்லது முக்கோண வடிவத்திலையோ நீங்கள் இந்த பன்னீரை வெட்டி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இது போல் ஓரங்கள்லாம் இது போல் எண்ணெய் விட்டுருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம்.
பன்னீர் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தினா காய்ந்த வெந்தயக்கீரைகள் தான். கசூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. சின்னதாக ஒரு வெண்ணெய் துண்டை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நம்ம வேக விடலாம். 5 நிமிடம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான கிரேவி ரெடியாக இருக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. தேனை சேர்த்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது போல் சுட சுட பரிமாறுங்க. அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரை பொறுமையாக வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.